ஆச்சு? நீ பார்க்கலையா? ஒரு வழியா மஞ்சரி எலிமினேட் ஆயிட்டா. சவுண்டு போடுவாங்கன்னு கவலையாவே இருந்தீங்க. என்னம்மா இடம் தெரிஞ்சு போல என்ன காலம்? ஆமா, கனடாக்கு போறோம்ல. கிளம்பும்போது கூட பிக் பாஸ் பார்க்காம விட மாட்டேங்குது. சரி, இந்த மசாலா பொடியெல்லாம் பேக் பண்ணியா? உன் கைப்பக்கம் அங்கே வரலன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம ஊர் மசாலாம் தாராளமாக அங்கே கிடைக்கும். ஐயோ பார்த்து all feelings I know. பாஸ்போர்ட் எங்கே வச்சு இன்னும் ஏர்போர்ட்டுக்கு லேட்டாக தான் போக போல இருக்கு. அது மேய்ச்சல்ல இருக்கு பாருங்க. இதுவா பத்திக்கு முன்னாடி இருக்கு. நடிக்காதீங்க, சும்மா நொய்யு நல்லா போட்டு பாருங்க. ரேஷன் கார்டுக்கும் பாஸ்போர்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத சின்ன பாப்பா இது. பாஸ்போர்ட் எங்க இருக்கு? புடிங்க. ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜில்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயா வைப்பாங்க? வேலை பாருங்க. இந்தா இதையும் அலம்பிட்டு நீ கிளம்பு. நான் வரத்துக்கு 6 மாதம் ஆகும். வந்த உடனே உன்னை கூப்பிடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. பிள்ளைங்களை கேட்டதா சொல்லுங்க. அப்புறமா என்னோட யூடியூப் சேனலுக்கு நிறைய வீடியோ எடுக்கணும். மறக்காம ஒரு லேட்டஸ்ட் மாடல் ட்ரோன் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்களும் ஆசைப்பட்டு அப்புறம் ஒரு ஐஃபோன் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தா அதுவும் நான் யூஸ் பண்ணிப்பேன். மோலிஸ்டே பெருசா இருக்கும் போல நல்லா அப்டேட்டடாக தான் இருக்கு நீங்க. சரி ட்ரை பண்ணுறேன். வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு முதல்ல ரமேஷ்க்கு கால் பண்ணுவோம். தம்பி ரமேஷ், லேண்ட் ஆயிட்டீங்களாப்பா? நானும் வந்துட்டா. நீ வந்துட்டியா? எங்கே வரணும்? என்ட்ரன்ஸ்க்கு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அம்மா அப்பா ஓவர் ஹியர். வெல்கம் டு நேஷனல். டிராவல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்குது. சாப்பாடு தான் கண்டாவியா நமக்கு ஒன்றும் ஒத்துக்கல. சரி, யூ மஸ்ட் பி ஜெட் லேக்ட். வீட்டுக்கு போகும்போது டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம். My voice ungalukku sama kekuda. கன்னடாவில் அதுவும் இந்த பிசி மாநிலத்தில் கால் வச்ச உடனே டெய்லி ருட்டீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்று வெல்கம் டு தாபா தோசா. அது எங்கம்மா, எல்லாம் ஊபர் ஈட்ஸும் டோர் டேஷும் தான். வாங்க மாமா, வாங்க மாமி, எப்படி இருக்கீங்க? பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. வந்துட்டியா? நல்லா இருக்கேன் வசந்தா. இப்போதான் நீங்க வந்துட்டீங்களே, நீங்களே கிச்சனை பார்த்துக்கோங்க. உங்களுக்கெல்லாம் செய்யாம யாருக்குமா செய்ய போறேன்? கண்டிப்பா செஞ்சிடலாம். Yo, what's good, Chatrapati? It's a bar having you here. You good? Hey, Poppy, this looks like your Delta. You look good. குட்டி, இப்போதானே வந்து இறங்கியிருக்கேன். நாளைக்கு சமைச்சு தரேன் பாட்டி உனக்கு. குத்துனா இந்த காலத்து பசங்களுக்கு டயர்ட்னு அர்த்தம்மா. எஸ் கேஸ், டயர்ட். சீக்கிரம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். No Indian food. That's boring. You want to have pizza or pasta for dinner. You have yours and we'll grab ours on the way. அதுவும் இல்லப்பா, பீட்சா வேணுமா? போற வழியில அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். எது நம்ம ஊர் ஊத்த பண்ணுறது?
இவங்களோ இது வினோதமான சாப்பாடு. Turn the lights on. லைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். மேஜிக் மாதிரி இருக்கு. It's smart home tech, Tata. It's all connected to the Wi-Fi, Tata. It's gonna fire. வா, விளையாட்டு கட்ட மாதிரி இருக்கு. It's not magic, Tata. It's not algorithm. குட் நைட் பசங்களா. Good night, Tata. Good night, buddy. Now if you want me like a rock, baby, don't you need what I need you now? Sleep tonight, tonight. கண்ணுங்களா, சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வரீங்களா? ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல. No, we aren't coming. We got a lot of stuff to do. என்னதான் அவங்க தூரத்து சொந்தமா இருந்தாலும் நம்ம தானடா இங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும். Don't get into discussions. பெரியவங்க சொன்னா கேட்கணுமா? அப்பா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. Just get ready. Hey Siri, what is the weather like today? Looks like it will be cloudy today. Daytime temperatures will hover around 5 degrees, with overnight lows around 0. ஏய், நம்ம டூருக்கு போகல. No, Tata. They're distant relatives, right? So we gotta see them closer. முடியலமா. தூரத்து சொந்தம்னா இப்படித்தான் நீ தமிழ் கத்துக்கிற லட்சணமா? Hold up. So if they're distant, does that mean their Wi-Fi signal's weak? Should I bring a Wi-Fi extender or maybe a satellite phone? Like, how am I gonna post about this family reunion if I don't have good signal? This is gonna be a conflict crisis. Hey Google, who's a distant relative? The term distant relative generally refers to a family member who is not closely related, such as a second cousin or a great aunt. இப்போ எல்லாம் கூகுள் சரி சொன்னதான் கேட்டுக்கியா? Of course, Tata. We're the Gen Alpha. The picture's tablet in us. என்ன காரணமா இது? வித்தியாசமா இருக்கு. That's a Thunder car, Pati. என்ன காரு? ஸ்க்ரேப் வச்சு பண்ணிட்டியா? These are cars made from thunder, and this one has more computing power than the NASA. Tundana, small. They have learned a lot in Tamil school. Is it? உனக்கு தெரிஞ்ச ஒரு பழமொழி சொல்லு. ஆசைக்கு அளவில்ல. ஷபாஷ். என் பேத்திகளை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா கண்ணு? ஒரு லைக்குக்கு ஆசைப்பட்டாதா மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிடைச்சது. 2 கமெண்ட்ஸ் தான் வரும். அதுல ஒண்ணுதான் ஃபயர் எமோஜி. நல்லா இருக்கும். அதனால நிறைய லைக்குக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஓ மை கடவுளே. பாப்பா திருக்குறள் படிச்சல அத சொல்லு. ஒழுக்கம் விழுப்பம் தருவான், ஒழுக்கம் உயிரினும் ஒப்பப்படும். Being good and doing the right thing makes people respect you a lot. It's even more important than winning a game or getting a new toy. Didn't you just ring a bell about our favorite superhero? அந்த விஜய் படம் ஒன்று வருமே, அதை சொல்லு பார்க்கலாம். நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணா என் பேச்ச நானே கேட்கிறேன். திருக்குறள் சொல்லச்சுன்னா என்ன சொல்றா பாருங்க. துப்பாக்கி. ஓ இதுவா? துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. Rain is plant crop which gives us fruit, vegetables and grains to eat. So, rain is like the helper that makes our food happen. Hey, இன்னும் சொல்லவா? எவர் துறைவது உலகம், உலகத்தோடு அவர் துறைவதறிவு.
like when a new update comes out to your favorite game, you gotta download it, or you can play with your friends who already have it. So basically, you just have to adapt to the new version. It's basically saying, if the internet changes, you gotta roll with it. ஆர்த்திமா காயத்ரிமா உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குமா. வசந்தா, பசங்களுக்கு வந்துட்டு நம்ம தமிழை வந்து இவ்வளோ நல்லா கற்றுக் கொடுத்துருக்கியே, நம்ம நான் ரொம்ப பாராட்டுறேன். அதை கடந்து வந்தாலும் நம்மளோட தாய்மொழியான தமிழை மறக்காமல் இங்கேயும் வந்து அதை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கியே, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பெருமையாக இருக்குமா. ஆமாம், நீ சொல்கிறது ரொம்ப சரி. நம்ம தமிழ் மொழியை நாம தான் மறக்காமல் பார்த்துக்கணும். இங்கே நம்ம தமிழ் கலாச்சார சங்கம் மூலம் 2 தமிழ் பாடசாலைகள் இருக்கு. வன்கூவர் மற்றும் சரையில் இருக்கு. ஆர்த்தியும் காயத்ரியும் நம்ம சரை தமிழ் பாடசாலையில் தான் தமிழ் படிக்கிறாங்க. வாரம் சனிக்கிழமை அங்கே போய் அவங்க தமிழ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தமிழ் படிக்கிறதுல பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களும் அப்படியே நம்ம தமிழ் மக்களை பார்த்து பேசிட்டு வருவோம். நம்ம GCSBC மூலம் நடக்கும் தமிழ் பாடசாலையில் தமிழ் எழுத, படிக்க, பேச சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழ் கலாச்சார நிகழ்ச்சிகளும் நம்ம பசங்களை மேடையேற்றும் அனுபவம் மற்றும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பேச்சு, பாட்டு, வாசித்தல் மற்றும் அனைத்து கலாச்சார நிகழ்வுகளும் கிடைக்கும். நீங்களும் உங்கள் பசங்களை தமிழ் பாடசாலையில் சேருங்கள். தமிழை படிக்க வைத்து தமிழ் வளர்ப்போம். மருமகளாக வசந்தா சசிகர், பேர குழந்தைகளாக காயத்ரி மகன்ராஜ் மற்றும் ஆர்த்தி ரோஷினி, வேலையாளாக கிருத்திகா பிரபாகர், ஆக்கும் ஸ்ரீராம் சீனிவாசன், ஒருங்கிணைப்பாளர் மோகன்குமார். தலைமுறைகளை தாண்டி தமிழ் வளர்ப்பது நம்மோட கடமை. உங்கள் பசங்களை எல்லாம் தமிழ் பாடசாலை படிச்சுங்க, தமிழ் கற்றுக்க வைங்க, தமிழை வளர்ப்போம். நவீனம் தமிழ். வாழ்க தமிழ், வளர்க. நன்றி.